பாப்பா இந்த துணி துவைச்சு தரேன் இல்ல, மழை முடிகிற வரைக்கும் இதை துவைச்சு கொடுப்பா, அப்புறம் நான் துவைச்சுக்கிறேன். சரிங்க அத்தை, அங்க கொண்டு போய் வைங்க. நான் இந்த துணி போட்டிருக்கேன், இது எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்து வச்சிருங்க. நான் காய வச்சுட்டு வந்து துவைச்சு தரேன். சரி பாப்பா. சரிங்க அத்தை. சும்மா ஒரு பேருக்கு துவைச்சு தராங்க. ஏன் அப்பப்ப குளிக்கும் போது கையோட துவைச்சிக்க வேண்டியதானே? ஒரு புடவை தானே, குளிக்கும் போது கையோட துவைக்காம தூக்கிட்டு வந்து நிக்குது. பாப்பா இந்த துணி துவைக்கிற மிஷின்ல உள்ளதெல்லாம் அம்மா எடுத்துச்சா? எடுத்துட்டாங்க பாட்டி. துணி போடலாமா? போடுங்க பாட்டி. ஒரு நாள் துணி துவைக்கலனாலும் எவ்வளவு துணி கிடக்க பாரு. இந்த மழையில காய கூட மாட்டேங்குது. சரி, ஐயோ இந்த அத்தை வேற துணியை கொண்டு வந்து போட்டாங்களே. சரி, நாளைக்கு துவைச்சு கொடுப்போம் போ. அம்மா பாட்டி 2 நாளா போட்டுருக்காங்கம்மா, இன்னைக்காவது துவைச்சு கொடுங்களாங்கம்மா. பாப்பா என்னதே நிறைய ஆயிடுச்சு பாப்பா, எனக்கு டக்குன்னு ட்ரெஸ் இல்ல பாப்பா போடுறதுக்கு. நாளைக்கு துவைச்சு தரேன் போ. ஐயோ இந்த வாஷிங் மிஷின் லிக்விட் இல்லையே. சரி போய் வாங்கிட்டு வருவோம். அம்மா போயிட்டாங்களா? பாட்டி துணியை போட்டு 2 நாள் ஆகுது. இரு மாற்றி விட்டுறேன். இந்த துணி இருந்தா அம்மா கண்டுபிடிச்சாங்க, இவங்க யாரும் போய் ஒழிச்சுக்குவோம். ஐயோ என்ன எல்லாம் கத்த படவையா கிடக்கு. என்னோட படவை எங்க காணோம்? என்னோட காணோம் பாத்தி. அந்த கிழவிய நான் தான் சைடு போனேன்னா அது துணியெல்லாம் எடுத்து வச்சு என்னோட துணி எங்க தூக்கி போயிடுச்சு பாத்தியா. அந்த கிழவி பண்றேன். நில்லுங்க, பாட்டி வந்து எல்லா துணியும் எடுத்து கீழே போல, நான் தான் எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டேன். ஏன் பாப்பா? பாட்டி பாவங்கம்மா, ஒரு வாரமா வந்து பாட்டிக்கு கட்டிக்க போடவே இல்ல. நான் துவைச்சு தரீங்கன்னு பார்த்தா நீங்க துவைச்சு தரவே மாட்டீங்க. மழை காலமா இருக்கனால தானே பாட்டி உங்ககிட்ட கொடுத்தாங்க. எனக்கும் வாஷிங் மிஷின்ல போட தெரியாது, பாட்டிக்கும் வாஷிங் மிஷின்ல போட தெரியாது. அதனால தாங்க இந்த மாதிரி பண்ணேன். சரி போ பாப்பா,